பள்ளியிலே இருக்கிறவரை நத்தை தன்னுடைய ஓட்டை தூக்கிக் கொண்டே நடப்பதை போல நாம் பாடத்தை தூக்கிக் கொண்டே நடந்து கொண்டிருந்தோம். கல்லூரி அப்படி அல்ல. நீங்கள் பலவிதமான மனிதர்களோடு பழக வேண்டிய சூழல் ஏற்படும். சிலரோடு நீங்கள் நேரடியாக பழகுவீர்கள், சிலரோடு மறைமுகமாக பழகுவீர்கள். இப்படி பழகுகிறவர்களிடம் இருந்தெல்லாம் நல்ல பண்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்லூரியை பொறுத்தவரை நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிற அத்தனை பேருமே எதிர்பார்ப்பார்கள். துளியளவு நேர்மையின்மை இருந்தால் கூட ஒரு முச்செடி எப்படி படர்ந்து அந்த வயலையே சேதமாக்கி விடுமோ அப்படி உங்கள் பண்புகள் எல்லாம் சேதமாகிவிடும். ஒரு கூடையில் இருக்கின்ற மாம்பழங்களில் ஒன்றே ஒன்று அழுகிவிட்டால் ஒட்டுமொத்த கூடையில் இருக்கிற மாம்பழங்களுமே அழுகிவிடுவதைப் போல ஒரே ஒருவருடைய தவறான நடவடிக்கை பலருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் வகுப்பில் வராத மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களைப் போல குரல் கொடுத்து வருகை பதிவேடை சரி செய்கின்ற பழக்கத்தை உங்கள் பேராசிரியர்கள் தெரியாமல் இருப்பதாக நினைக்காதீர்கள். தெரிந்து கொள்வார்கள், ஆனால் அங்கே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அது அவர்கள் பெருந்தன்மை. எனவே கல்லூரியை பொறுத்தவரை நாம் மிகுந்த நேர்மையுடன் நடப்பதற்கு பழக வேண்டும். ஏனென்றால் இங்கே நாம் எந்த நேர்மையை கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் வாழ்நாள் வரை நமக்கு உறுதுணையாக இருக்கும். கல்லூரியிலே கண்காணிப்பு தேவையில்லை. நாம் சுய ஆளுமையோடு இருக்க வேண்டும். நாம் உடுத்துகிற உடை, நாம் நடக்கின்ற நடை, நாம் அறையின் சுத்தம், உடையின் சுத்தம், உடலின் சுத்தம், நேரத்தை நிர்வகிக்கும் பாங்கு, பழகுகிற நேரம், படிக்கிற நேரம், உடற்பயிற்சி செய்கிற நேரம் என அனைத்தையும் நாம் இங்கே நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்லூரியில் நீங்கள் இவற்றை நெறிப்படுத்திக் கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பண்புகள் உடன்பெறும். நீங்கள் பணியில் சேர்ந்தாலும் மிளிர்வீர்கள், நீங்கள் பதவிக்கு போனாலும் மிளிர்வீர்கள், சொந்த நிறுவனத்தை தொடங்கினாலும் அதிலே மின்னுவீர்கள். அதற்கு இந்த பண்புகள் மிகவும் முக்கியம். 4 ஆண்டுகள் 4 நிமிடங்களைப் போல ஓடிவிடும். அதனால் நீங்கள் நம்மை நாமே பார்த்து ஒரு சிற்பத்தில் எந்த பகுதிகள் தேவையில்லை என்பதை அந்த சிற்பி நீக்கி அழகான சிற்பத்தை உருவாக்குவதைப் போல உங்களுடைய பண்பு நலன்களில் எவையெல்லாம் தேவையில்லை என்பதை நீக்கி உங்களிலிருந்து ஒன்றை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். இந்த கல்லூரி வாழ்க்கையில் குறைபாடோட்டு நீங்கள் வெளியே வந்தால் அந்த குறைபாடு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். எனவே குறைபாடு இல்லாமல் கல்லூரியை நிறைவு செய்கிற போது ஒரு முழுமையான மனிதனாக நீங்கள் வெளியே வருகிற ஒரு கம்பீரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அடுத்தது மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால், கல்லூரி பருவத்தை பொறுத்தவரை நாம் பலவிதமானவர்களோடு பழகுவோம். நாம் என்ன புத்தகங்களை படிக்க வேண்டும், என்ன பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும், எவற்றை கற்றுத்தீர வேண்டும் என்பவற்றை எல்லாம் இந்த கல்லூரி பருவத்தில் தான் நாம் உறிஞ்சிக் கொள்கின்றோம். நாம் பலரோடு பழகுகிற போது சிலர் நேர்முறையாக இருப்பார், சிலர் எதிர்முறையாக இருப்பார். கல்லூரியில் தான் காயாக இருந்த பலர் கனிவதும் உண்டு, அதிகமாக கனிந்து அழுகிவிடுவதும் உண்டு. நீங்கள் நேர்முறையாக பழகுவர்களிடம் பழகினால் உங்கள் வாழ்க்கை கனியாக மாறும். எதிர்மறையாக இருப்பவர்களையும் பார்த்து ஒதுக்கிக் கொள்ள தெரிந்தால் உங்கள் வாழ்க்கை மேம்படும். நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை செப்பனிடுவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் ஒரு வழி இருக்கிறது. ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் ஒரே ஒரு பக்கம் அன்று முழுவதும் என்ன செய்தீர்கள் என்பதை எழுதுங்கள். காலையில் எழுந்ததிலிருந்து தூங்க போகும் வரை உங்கள் நடவடிக்கைகள் என்ன, எவ்வளவு நேரம் செலவழித்தீர்கள் என்று எழுதுங்கள். அதை நேர்மையாக எழுத வேண்டும். அப்படி எழுதுகிற போது நீங்கள் அவற்றை திரும்பி வாசித்தால் எவ்வளவு நேரத்தை ஒரு நாளில் தேவையில்லாமல் வீணடித்திருக்கிறோம் என்பது தெரியும். இந்த தேவையில்லாமல் வீணடித்த நாட்களை எல்லாம் நாம் சரியாக பயன்படுத்துவதற்கு வருங்காலத்தில் முயற்சி மேற்கொள்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும். நாம் வயல்களிலே வேலை செய்கிற உழவர்களை பார்ப்போம். சில நேரங்களில்
வயலின் ஓரத்திலே ஓர் அழகான மரமல்லிகை மலர் இருக்கும். இந்த மரமல்லிகை மரத்தின் அடியிலே அந்த விவசாயிகள் தங்கி அந்த மலரின் வாசனையை ஆற அமர மோந்து பார்த்துவிட்டு பிறகு வயலுக்கு செல்வார்கள். சிறிது நேரம் அந்த வாசனை அவர்கள் நாசியிலும் இருக்கும், உள்ளத்திலும் இருக்கும். அதே நேரத்தில் வயல்களின் ஓரத்திலே இருக்கிற முட்செடிகளும் இருக்கும். இந்த முட்செடிகளை பார்த்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள். தீய சகவாசமும் அப்படித்தான். வரப்பிலே இருக்கிற முட்செடிகளைப் போல, வாய்க்காலிலே இருக்கிற அமைச்சல் அடிக்கிற செடிகளைப் போல நீங்கள் தீய சகவாசங்களை கண்டு விலகுவதற்கு கல்லூரியிலே கற்றுக்கொண்டால்தான் இந்த 4 ஆண்டுகள் முடித்து நீங்கள் வெளியே வருகிற போது மிகச் சிறந்த ஆளுமையை பெற முடியும். கல்லூரி வாழ்க்கை என்பது வெறும் பட்டத்தை பெறுவதற்காக மட்டுமல்ல. பல மாணவர்கள் படித்து முடித்து பட்டத்தை பெற்றுவிட்டு பிறகு அதை தவிர வேற எதையும் கல்லூரியில் கற்றுக்கொள்ளாத காரணத்தால் விட்டத்திலே இருக்கிற பூனையைப் போல பட்டத்தை வைத்து என்ன செய்வது என்று புரியாமல் தவிப்பது உண்டு. காரணம், கல்லூரி வாழ்க்கையிலே நீங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் முழுமையான மனிதனாக ஆக முடியும். ஆளுமை என்பது பலவித குணங்களின் செயல்பாடாக இருக்கிறது. உடை உடுத்துவது, தோற்றம், முன்னெடுப்பு, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, அதிக வாசிப்பு என்று பலவிதமான காரணிகளில் நீங்கள் உங்களை பண்படுத்திக் கொள்கின்ற போதுதான் உங்களுடைய ஆளுமை என்பது இந்த கல்லூரியிலே வளர்த்தெடுக்கப்படுகிறது. உங்கள் ஆளுமையை வளர்ப்பதற்கான சூழலை இவர்கள் உருவாக்கினாலும், நான் ஏற்கனவே கூறியதைப் போல சூழல் 50% இருந்தாலும் சுய முயற்சி 50% இருக்க வேண்டும். அந்த சுய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த கல்லூரி பருவத்தில் நீங்கள் சிறந்த ஆளுமையோடு திகழ்ந்தால்தான் எதிர்காலத்திலே தலைமை பண்புகளோடு நீங்கள் இருக்க முடியும். வேலைக்கு போன பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றால் காலையிலிருந்து இரவு வரை நீங்கள் பணியாற்றி விட்டு வந்து களைப்புடன் படுத்து உறங்கி விடுவீர்கள். அப்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இப்போதுதான் நீங்கள் உங்கள் ஆளுமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் உடை உடுத்துவதிலிருந்து, உங்கள் நடையிலிருந்து, தெளிவாக முடிவெடுப்பதிலிருந்து, பிரச்சனைகளை அலசுவதிலிருந்து, சரியாக தகவல் தொடர்பு மேற்கொள்வதிலிருந்து, ஒன்றை ஆழ்ந்து கவனிப்பதிலிருந்து அனைத்தையும் நீங்கள் கை கொண்டால்தான் உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை உணர வேண்டும். சில மாணவர்களை பார்க்கலாம், அவர்கள் ஒற்றை பரிமாணத்தில் மட்டும் தங்களை வளர்த்துக் கொள்வார்கள். உடற்பயிற்சி செய்வார்கள், அதிலேயே கவனம் செலுத்துவார்கள். சிலர் படிப்பதை மட்டும் செய்வார்கள், சிலர் விளையாடுவதை மட்டும் செய்வார்கள், சிலருக்கோ கலைகளில் ஆர்வம் இருக்கும், அதில் மட்டும் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் இப்படி ஒற்றை பரிமாணத்தில் மட்டுமே கவனம் செலுத்துபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. யார் பல பரிமாணங்களில் ஓரளவு இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி பல பரிமாணங்களில் யார் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் தங்களுடைய வாழ்க்கையில் மின்னி மிளிர்கிறார்கள். அவர்கள்தான் உச்சக்கட்டத்தை அடைகிறார்கள். உச்சக்கட்டத்தை எதற்காக அடைய வேண்டும் என்கிற கேள்வியும் இருக்கிறது. உச்சத்தை அடைவது என்பது பட்டத்தை பெறுவதற்காக மட்டும்தானா? பதவிகளை பெறுவதற்காக மட்டும்தானா? பணம் சம்பாதித்து பங்களாக்கள் கட்டி பகட்டாக வாழ்வதற்குத்தானா? பார் என்று பெருமையை காட்டிக் கொள்வதற்காகத்தானா? இல்லை. உச்சக்கட்டத்தில் அமர்வது என்பது நம்மை நாடி வருபவர்களுக்கு உதவுவதற்காக, நலிந்தவர்களுடைய துயரங்களை துடைப்பதற்காக, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு புகலிடமாக இருப்பதற்காக, கலங்கியவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, அதற்காகத்தான் இந்த கல்வி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எப்போதும் நினைத்துக் கொள்ள வேண்டும்.